ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் அரைக்கப் பாசிப்பருப்பை வச்ச ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப குறைந்த பொருட்களை வச்ச ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட உடனடியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. சரி வாங்க, இப்போ இந்த அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கடாயில் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தெடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு ரொம்பவே கலர் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். அரைக்கப் பாசிப்பருப்பு நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் பாசிப்பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளுமே அளந்து சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2-3 விசில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் வேக விட்டிங்க அப்படின்னாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு லைட்டாக ஆறிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். ஒருவேளை பருப்பு வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பை நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடாதீங்க. பல்ஸ் மோடில் வச்சு இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்தாரலாம். இப்போ நெய் உருகினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தெடுங்க. ஸோ இந்த அல்வாவுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ கூடவே 20 போல் உலர் திராட்சை சேர்த்துட்டு இதனால பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ நெய்யிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். கோதுமை மாவு ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். அரைக்கப் பாசிப்பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கோதுமை மாவுக்கு பதில் நம்ம அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு நெய்யோடு சேர்ந்து லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ள சேர்த்தரலாம். கோதுமை மாவு ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாகிற போது பாசிப்பருப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாசிப்பருப்பில் இருக்கிற திக்னஸே போதும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது இன்னும் நல்லா இலக்கி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாசிப்பருப்பு கோதுமை மாவோட சேர்ந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது இப்போ கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம அரைக்கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இலகி வரும்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ சர்க்கரை கரைஞ்ச அல்வா லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இப்போ அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். நெய் வந்து ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். ரொம்பவே அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா மேலே லைட்டாக பூத்து போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்த நெய்யை அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இது கூட மீதி இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி மினுமினுப்பாக இருக்குது. இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அசோகா அல்வா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.